ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ப்ளவுஸுக்கு இல்லைனா சுடிதாருக்கு இந்த மாதிரி நெக்கு வந்து வரைஞ்சி எடுத்திருப்போம். வரைஞ்சி எடுத்துகிட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம மெயின் கிளாத்து கூட ஜாயின் பண்ணும்போது நமக்கு கழுத்தோட அகலம் வந்து நம்ம எடுத்த அளவை விட பெருசாக வருதுன்னா, நான் சொல்லக்கூடிய டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம இந்த நெக்கு வந்து இப்படி வரைஞ்சி எடுத்த பிறகு ரவுண்ட் ஷேப்போ இல்லை எந்த ஷேப்பாக இருந்தாலும் நீங்கள் வரைஞ்சி எடுத்த பிறகு மேலே வந்து இந்த 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. லைன் போட்டு விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக இப்போ கட் பண்ணலாம். பாருங்கள், நான் இப்படி கட் பண்ணுறேன்னு. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபுல்லும் கட் பண்ணி எடுத்துடக்கூடாது. அந்த 1/2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ண அளவு வந்தோன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம கரெக்டாக என்ன ஷேப்புக்கு வரைஞ்சிருக்கோமோ அந்த ஷேப்பை வந்து தச்சு எடுத்துக்கலாம். தச்சு எடுத்த பிறகு மெயின் கிளாத்தும் நமக்கு லைனிங்கும் ஜாயிண்ட் ஆகின பிறகு நம்ம அந்த 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்க இந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து நம்ம எப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தைக்கிறதுனால கழுத்தோட அளவு கொஞ்சம் கூட மாறாது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்